எரேமியா 17:27. 17:27. நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கும் ஓய்வு நாளிலே இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதுக்காக தான் இதை ஆண்டவர் நமக்கு தர. ஓய்வு நாளில் உனக்கு சொந்தமான ஒரு காரியத்தை செய்யாத. அது ஒருவேளை கொத்த வேலையாக இருக்கலாம், இல்லை மர வேலையாக இருக்கலாம், இல்லைங்க இரும்பு வேலையாக இருக்கலாம், இல்லைங்க தையல் வேலையாக இருக்கலாம். ஓய்வு நாளில் உனக்குள்ளதை செய்யாத. அதுவே உனக்கு முதல்ல கண்ணி. அதே உனக்கு முதல்ல கண்ணி. ஆமேன் சொல்லுங்களா? ஆமேன் சொல்லுங்களா? ஓய்வு நாளில் பரிசுத்தமாக்கும்படிக்கு ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசல்களுக்குள் எடுத்து வராதபடிக்கும் என் சொல்லை கேளாமல் போனீர்களாகில், என் சொல்லை கேளாமல் போனீர்களாகில் நான் அதன் வாசல்களில் தீ கொளுத்துவேன். அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சித்தும் அவிந்தும் போகாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பொம்பளைகளும் சேர்த்து. அதான் ஒரு குயர்வு வீட்டில் நடக்கிற கதையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதுக்கு முன் இந்த வசனத்தை தருகிறார். வாசி, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கும் ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசலுக்குள் எடுத்து வராதிருக்கும்படிக்கும் என் சொல்லை கேளாமல் போனீர்கள் ஆனால் நான் அதன் வாசல்களில் தீ கொளுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவிஞ்சு போகாது. அது மொத்தத்தில் அழிஞ்சு போகாது. தீ கொளுத்துவேன், தீ எரியும். ஆனால் ஸ்தலமாக இருக்கும். அந்த தீ எரிகிறதுனால் ஒரு சில நஷ்டங்களும் பாடுகளும் ஒருவேளை வியாதனையும் ஒருவேளை மரணங்களும், அதாவது நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதுங்க. அதுக்காக உங்களுடைய சுமைகளை சுமந்து செல்லாதீர்கள். ஆலயத்துக்கு சுமையோடு வராதீர்கள், பாரத்தோடு வராதீர்கள். ஆண்டவர் ஆராதித்து நல்வழி கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பருகே அவருடைய உடன்படிக்கையில் பரிசுத்தமாயிருக்கும்படியாக தான் கர்த்தர் இந்த ஜனத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஓய்வு நாள் அழகா சொல்ற, தீ கொளுத்தி போடுவேன்னு சொல்ற. செவிடங்காதில் இந்த சங்கு ஊதின மாதிரி ஊதிட்டே இருக்கிறோம். செவி கேட்காம இருக்கட்டு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை வருது. சாமக்காரன் ஊதுவானா. இந்த சத்தத்தை கேட்டு தோட்டத்துக்குள்ள இருக்கிறவன் தன்னை பாதுகாத்து கொண்டால் பாக்கியவான். ஊதுகிற சத்தத்தை கேட்கலைங்க புலி வந்து சிங்கம் வந்து அடிச்சு கொண்டுட்டு போமா. இந்த கருத்தோட ஒரு இடம் இருக்கு. அந்த சேமகாரனுக்கு காவல்காரனுக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். கூலாம் ஆண்டவர் சொல்ற வார்த்தைய வசனங்களை உரத்த சத்தமா கூலாம். உணர்வு அடைய வேண்டியது நீங்க தான், ஆடுகள் தான், காவல்காரன் அல்ல. காவல்காரனை உணர்வடைய செய்வது கர்த்தருடைய கிருபை. சாமக்காரன், காவல்காரன், ஊழியக்காரன் சொல்லுகிற உபதேச அந்த சத்தத்தை கேட்டு உணர்வடைகிற ஆடுகள் புலி சிங்கத்திடமிருந்து பாதுகாக்கப்படும். மற்றது புலி சிங்கத்துக்கு அகப்பட்டு இரையாகி போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராதனை நாட்களை பரிசுத்தமாக்கும்படி சொன்ன வார்த்தை. ஆண்டவர் ஆராதனை நாட்களை நீங்கள் பரிசுத்தமாக்கும்படி சொன்ன வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம். இந்த அதிகாரம் தான் இந்த கொயன் வீட்டில் கிடந்த கதை. இந்த கதை எதுக்குன்னு கேட்டால் கர்த்தருடைய ஆராதனையை பரிசுத்தம் பண்ணுவதற்காக நடந்த கதை. இந்த கதைக்கு செவி கொடுக்காதவனுடைய வாசல்களை கர்த்தர் தீ கொடுப்பாராம். சபையாக இருந்தாலும் வீட்டு வாசலை எந்த வாசலாக இருந்தாலும் கர்த்தர் தீ கொடுத்து போடுவாராம், தீக்கரையாக்கி போடுவாராம். 18வது வசனம், 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க 12வது வசனம் வர, கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நிறைய இடத்துல வார்த்தை, தீர்க்க தரிசனம்
இப்படி பல பேர் கொடுத்திருக்கு. இங்க வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கே நிறைய அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்துக்குள்ள போனால் நமக்கு இன்னைக்கு குயவன் வீட்டில் என்ன நடந்துன்னுள்ளதை நம்ம பார்க்க முடியாது. 2, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ. எரேமியா பார்த்து சொல்றார். குயவன் யாரு? நம்ம ஆவிக்குரிய இயேசுன்னு நினைச்சிடாதுங்க. குயவன்னா மண் பாண்டங்களை செய்கிற ஒரு மனுஷன், தச்சு மனுஷன் இல்லையா? குயவன் தானே அவனுக்கு பேர். குயவன் வீட்டுக்கு, அவனுக்கு வீட்டுக்கு போங்க. மண் பாண்டம் செய்கிறவனுடைய வீட்டுக்கு போனால் அங்கே என்ன நடக்கணுள்ளதை பார்க்கலாம். அதுதான் ஆண்டவராகிய தேவன் சபையை நடத்துகிற விதம், ஒன்றை நடத்துகிற விதம். வார்த்தைகளை உனக்கு பாருங்க, எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையிலே வனைந்து கொண்டிருந்தான். திரிகைன்னா நமக்கு தெரியும், மண்ணை அடித்து குழச்சி வச்சுட்டு அதில் ஒரு இது போல் இருக்குது இல்லையா, அதை அதில் எடுத்து வச்சுட்டு கரைக்கி அவன் கை வச்சு என்ன செய்வான்? மண்பாண்டங்களை செய்வான் இல்லையா? நான் நேரடியாக பார்த்துருப்பேன், நீங்கள் எல்லாம் சிலப்போ செல்லில் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் இல்லையா? சரி, அது அங்கே இருக்கட்டும், நம்ம அங்கே செய்திக்கு போவோம். எத்தனாவது வசனம்? அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றான். அப்படியே தான் குயவன் வீட்டிற்கு போனான். இதோ அவன் திரிகையிலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. கையில் என்னஞ்சுதான்? கெட்டு போயிற்று. கெட்டு போயிட்டுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவன் 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 ஒரு மாடலை நினைச்சிருப்பான். ஒரு மாடலை மனசில் நினைச்சிட்டு இந்த மாடல் படி செய்யணும்னு, இந்த மாடல் படி செய்யணும்னு அவன் கரிசனையோடு செய்து கொண்டிருந்தான். அந்த மாடல் என்ன செய்யலை? வரலை. இஷ்டப்படி வரணும்னு வரைஞ்சு கொண்டிருந்தான். ஆனால் ஒன்றில் தண்ணி கூடியிருக்கும், அல்லது துரும்பு கடந்திருக்கும், இல்லை கல் கடந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது கெட்டு போயிடுச்சு. அந்த வடிவம் வரலை. ஆமென். அவன் அந்த மண்ணை தூக்கி தூர எறிஞ்சானா? இல்லவே இல்லை, தூரே எறியல. சிந்தித்து பாருங்க. 4வது வசனத்தை வாசிங்க. குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாட்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வனைந்தான். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு சின்ன அர்த்தத்தை சொல்லிதாரு. ஆண்டவராகிய தேவன் அவருடைய சாயலில் உங்களை சிருஷ்டித்தார். உலகத்தில் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி உலகத்தில் விட்டார், வனைஞ்சிட்டு விட்டார். இப்போ அவர் வனைஞ்ச பாத்திரமாகிய உங்களுடைய ஆவி ஆத்துமா கெட்டு போச்சு. கெட்டு போச்சுன்னா வேற ஒன்றும் நினைச்சிடாதுங்க, பரலோத்து போக்கு தகுதியற்ற பாத்திரமாய் மாறி போச்சு. அப்போ நம்ம ரட்சிக்கப்படணும்னா உலகத்தில் இந்த குயவன் கையில் இருந்து கெட்டு போன பாத்திரமாக நம்ம இருந்தோம். காரணம், குயவனுடைய விருப்பப்படி செய்து வனைந்து கொண்டு வருவதற்கு நம்முடைய அவனு அது கொண்டு வருவதற்கு முடியாமல் அது கெட்டு போச்சு. ஆண்டவராகிய தேவன் அவருடைய சாயலை ஒன்று படைத்து உலகத்தில் விட்டு ரட்சிப்பு அதாவது இயேசு நம்முடைய ரட்சிப்பு அடைவதற்கு முன்னால் நம்முடைய வழிக்கு வருவான் என்று பார்த்தார், வரவில்லை. 2வது ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பரவ வைத்து புதிய சிருஷ்டியா, புதிய மண்பாண்டமாய் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல வனைஞ்ச பாத்திரம் என்னஞ்சுப்போ கெட்டு போச்சு. அதுதான் ஆகாபு முதல்ல என்னஞ்சான்? தப்பு செஞ்சிட்டான். கர்த்தர் மன்னிப்பு கொடுத்தாரு. திரும்ப அவன் சேமமாய் வாழ்ந்தான். இப்போ இந்த ரட்சிப்பு அடுத்த பாத்திரமாக வனைந்து அவருக்கு விருப்பமான மண்பாண்டமாக வரைந்து அவருடைய சந்தோஷத்தின் மிகுதியால் நம்முடைய ஆவி ஆத்துமாவை மறுபடி பிறக்க வைத்து புது சிருஷ்டியா எடுத்து அவர் சந்தோஷமாய் ஒன்ன வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப வேற மண்பாட்டாக வரைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகிறது. இதை பார்த்து பாருங்க, அதுதான் நான் சொல்லி தந்த காரியம்தான். இவன் வனைகிறான், அது கெட்டு போச்சு. திரும்ப அவனுடைய இருதயத்துக்கு சித்தமாக வனைஞ்சு எடுக்கிறான்.
அப்போ அதில் இந்த கல், அதில் தண்ணி குறைவாக இருந்தால் கொஞ்சம் கூட மண் போட்டு எதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் செய்து உலகத்தின் பாவம், அக்கிரமம், சாபம் இந்த காரியத்தை எல்லாம் நம்மளை விட்டு மாற்றி நம்மளை அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய இரத்தத்தினால் நம்மளை புதிய சிருஷ்டியாக, புது ஜீவனை உடையவர்களாக ஆக்கி வச்சிரு. இன்னும் நீ தாறுமாறாய் போனா ஆண்டவர் உன்னை என்ன சொல்லுவார்? சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் புரியக்கூடிய ஞானம் இருந்திருந்தா இந்த 8 லட்சம் ரூபாயை பேங்கில் போட்டுட்டு 10 லட்சம் ரூபாயை பேங்கில் போட்டுட்டு 8 லட்சம் ரூபாய்க்கு கார் போட்டு லோன் போடுவானா? இது மதிகெட்டவன் செய்கிற காரியம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தாரோ, அவனுக்கு வார்த்தை வந்து அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? அவர் கேட்கிறார், குயவன் இந்த களிமண்ணுக்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்யப்படாதான்னு கேட்கிறார். நீ போற வழி சரியில்லை, உன்னுடைய பாதை சரியில்லை, இந்த வழியில போனா உனக்கு நஷ்டம் உண்டாகும், இந்த வழியில போனா ஜீவனுக்கு நஷ்டம் உண்டாகும், நித்தியத்தை சுதந்திரிக்க கூடாது என்று உன்னை புது சிருஷ்டியாய் வனந்தி எடுக்க கூடாதோன்னு கேட்கிறார். கூடாதுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்போம். அப்ப எல்லாரும் கூடணும் இல்லையா? மாற்றி எடுக்கணும். அப்போ சரீரம் கொஞ்சம் வேதனை எடுக்க தான் செய்யும், கொஞ்சம் நஷ்டங்கள் வரதான் செய்யும். அதில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் மாற்றும் போது மண் குறையும், மண்ணை எக்ஸ்ட்ரா தான் போடணும். தண்ணியை வச்சு செஞ்சால் ஆண்டவருக்கு பிரியமாக வர முடியாது, அவருக்கு இரத்தத்தினால கழுவப்படணும். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்தால் தான் அவருடைய இஷ்டமான புது சிருஷ்டியாய் மாற முடியும். ஆமென். இல்லாட்ட என்ன செய்ய முடியாது? புது சிருஷ்டியாய் மாற முடியாது. பாருங்க, குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்களே. அதாவது ஆகாபிட்ட கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீ நாபோத்துக்கு இப்படி செய்ததுனால உனக்கு நாபோத்துடைய இரத்தம் எப்படி நாய் நக்கிச்சோ அதே போல நக்கும், உன்னுடைய சந்ததிகளுடைய மாம்சத்தை நாய் தின்னும், தின்னி போக மீதிய பறவைகள் தின்னும், பட்சிகள் தின்னும்னு சொன்னார். நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒண்ணு. ஆனா அந்த ஆகாப்பு முகங்குப்புற விழுறான். ஆண்டவருக்கு மன உருக்கத்தை பாருங்களா. பொண்டாட்டிக்க பேச்சை கேட்டு ஒருத்தனை கொல்ல வச்சு இல்லையா, இவன் எசக்கம் கொடுத்தனால தானே, இவன் ஆசைப்பட்டனால தானே பொண்டாட்டி அவனை கொன்னா. அதை இப்படி ஆண்டவருக்கு வேற சொல்லி கர்த்தருக்கு உபவாசம் இருக்குன்னு சொல்லி விழிச்சு விட்டு அந்த ஆண்டவரை நிந்திச்சினேன்னு 2 பேலியாளுன்னா நம்ம ஊரில் போட்டு சொல்ற 2 பிள்ளைகளை பிடிச்சி வச்சு பொய் சாட்சி சொல்ல வச்சு கொண்டு போட்டான். அப்போ ஆகாப்பை குறித்து ஆண்டவர் சொன்னது உண்மையா இல்லையா? உண்மை. ஆனாலும் கரைகிறான். கிறிஸ்தவன் இல்லையா? இஸ்ரவேல் ஜனம் இல்லையா? பாருங்க, உடன்படிக்கை செய்த பிள்ளைகள் எவ்வளவுதான் இருக்கட்டும், எவ்வளவுதான் உபத்திரம் இருக்கட்டும், உலகத்தில் நிந்தைகள், வரட்டு, பாடுகளை எல்லாம் வெறுத்து தன்னைத்தானே வெறுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் போவதற்காக ஒரு சீசனாக இருந்த பிள்ளைகள் தவறு செய்யும் போது அந்த தவறுக்காக மனம் உருகி கர்த்தர்ட்ட கேட்ட மனம் இறங்குகிற தேவன். அதனால நீயும் நானும் என்னோட உயிரோட இருக்கேன், அல்லங்க என்னையே செத்து போக வேண்டியது. அந்த ஆகாப கர்த்தர் மன்னிக்கிறார். இந்த தீர்க்கதரிசி என்ன நினைச்சிருப்பாங்க, இவர்கிட்ட நான் வேலை செய்கிறதோட அண்டி ஆஃபீஸில் போய் 4 அண்டியை தள்ளி பருப்பை எடுத்து 1 தின்னிட்டு 3 அவைகளுக்கு கொடுத்துருக்கலாம். அப்படித்தானே நினைப்பான். யோனா நினைச்சானா இல்லையா? இவர் மனதுருகிறவராம், இப்போ என்கிட்ட போய் சொல்லி விடுவாரு, அடுத்து என்ன செய்வார், பாதுகாப்பாரு, என்ன எல்லாரும் கேவலமாக நினைச்சங்க என்ன இருக்கு? ஆண்டவர் சொன்னதை சொன்னேன். நேற்றுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் ஆண்டவர் சொன்னதை சொன்னேன். நடக்குதோ நடக்கலையோ அதை பாட்டு ஓடிட்டு இருக்கட்டு.
ஆண்டவர் சொல்லியதான் சொல்லணும். நடக்குதோ நடக்கலையோ, சிலது நடக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுவார், சிலது நடக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுவார். இன்னைக்கு இந்த 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 எரேமியாவில் உள்ள 4 செய்தியும் நடக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகிற செய்தி. காதுள்ளவர்கள் கேட்க கடவது. மனம் திரும்ப மனதிருக்கிறவர்கள் மனம் திரும்புங்கள். ஆகாபுக்கு நடந்தது போல நமக்கு நடக்காம இருப்பதற்காக கர்த்தர் தருகிற வார்த்தைகள். அது ஒருவருக்குன்னு நினைச்சாத. ஒருவேளை ஒரு ஆள் நினைச்சலாம் இது என்ன பற்றி, ஒரு ஆள் பற்றி இல்லை, ஒவ்வொருவருக்கும் பாருங்க. இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள், நான் பிடுங்குவேன், நான் இடிப்பேன், நான் அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் ஆகாபுக்கு நடந்தது இங்க வருது பாருங்க. ஆகாபு யாருக்கு கையில் இருக்கா? ஆண்டவர் கையில். நீ இந்த மாதிரி செத்து போவ, உன் குடும்பம் இப்படி ஆவேன்னு சொன்னது உண்மை. அதுதான் பாருங்க. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் மனம் உருகிற தேவன். அவர் சொல்லுகிறார், உன் சுமைய அதாவது அந்த 14வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க. நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த மாலையிலே சுமையை எருசலேமின் வாசல்களுக்கு எடுத்து வராதபடிக்கும், அதில் எடுத்து வராது இருக்கும்படிக்கும் என் சொல்லை கேளாமல் போனீர்கள். அப்ப சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க. கர்த்தராகிய தேவன் எரிச்சல் உள்ள தேவனாய் நமக்கு இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருப்பாரா இருக்க மாட்டாரா? வாசிங்க. எத்தனாவது வசனம்? 8. நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன், கட்டுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். நீங்க மட்டுமில்லை, மனசை அப்பப்ப மாற்றுகிறது என் தேவனும் மாற்றுவார். நீங்க நினைக்கலாம் எனக்கு மட்டும்தான் மாற்ற தெரியும், எனக்கு மட்டும்தான் மாற தெரியும், நான் ஞானிகள் என்று நினைக்கலாம். கர்த்தரும் மனம் மாறுவார். வேதம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு, கர்த்தர் மனம் மாறாதவர். நீ சரியா இருக்கும் வரைக்கும் தான். எப்போது கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் பரிசுத்த ஆராதனைகளை நீ சீர்குலைத்து போடுகிறாயோ, கர்த்தர் உன்னோடு செய்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை சீர்குலைத்து போடுவதற்கு மனம் மாறுகிற தெய்வம். ஆகாப்புட்ட முதல்ல கொல்வேன்னு சொன்னார், இந்த கொயவண்டை காட்டி கொடுத்தது போல. ரெண்டாவது உயிர்ப்பிச்சு விட்டாரு. நான் உன் காலத்தில் செய்ய மாட்டேன்னு விட்டுட்டாரு. அந்த பிள்ளைகள் காலத்திலே மனம் திரும்பினா அதுவும் பாராது, அப்படி கடந்து சென்றே போயிடும். 7 தலைமுறை தாண்டியாச்சுன்னா விஷயம் முடிஞ்சு. ஆமென். இப்போ ஆகாப்பு இந்த சேமமாய் கொஞ்ச நாள் வாழ்ந்தான், 3 வருஷ காலம் வாழ்ந்தான். இந்த வாழ்ந்தது நிமித்தம் அவனுடைய இருதயத்தில் அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்றான். அவன் கொடுக்குற ஆலோசனையின்படி தன்னுடைய எல்கையை விஸ்தாரமாக்குகிறான், அவனுடைய சிந்தனையை மாற்றி அமைக்கிறான். கர்த்தரும் மாற்றி அமைத்தார். அப்போ தாரக மந்திரகமாக இருக்கிற 2வது அதிகாரம் 36வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இதை நீ மட்டும் இல்லை மாற்றியது, நீ மாற கர்த்தரம் மாற்றுவார் அவருடைய வழியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர்கள் என் கட்டுவேன் நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியை குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்பொழுது நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாய் ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். அந்த இடத்தை நல்லா யோசித்து பாருங்க. ஒருக்க வாசிங்க அந்த வசனத்தை. இப்பொழுது
இப்பொழுதும் யூதாவின் துதிக்கிற கூட்டத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய எருசலேம் பிள்ளைகளையும் நோக்கி, இதோ பாருங்க, நீ நான் சொன்ன உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாம நீ உன் மனவந்த வாழ்க்கையிலே உன் மனதை மாற்றி அமைக்கிறது நிமித்தம், நீ உன் வழியை மாற்றி அமைக்கிறது நிமித்தம், உன் யோசனையை மாற்றி அமைக்கிறது நிமித்தம், ஆண்டவருடைய பரிசுத்த ஆராதனைகளை சீர்குலைச்சி போடுகிறது நிமித்தம் நானும் உங்களை கர்த்தர் உடைக்கும்படியாக, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்பதை அவர் மாற்றும்படியாக ஒரு தீங்கை செய்யும்படிக்கு உங்களுக்கு விரோதமாக என்ன காரியம்? சிந்திச்சு பாருங்க, என்ன காரியம்? ஆகாப்புக்கு ஏற்பட்ட காரியம். நீ மட்டும் இல்லை யோசிக்கிறது, நீ மட்டும் இல்லை மனமாறியது. ஆண்டவருக்கு மனமாறக்கும் தெரியும், யோசிக்கவும் தெரியும். கர்த்தர் திறந்த வாசலை ஒருவன் அடைக்க முடியாது என்பதும் உண்மை. கர்த்தர் அடைச்ச வாசலை ஒருவனும் திறக்க முடியாது என்பதும் உண்மை. அது கர்த்தர் தான் திறக்கணும், கர்த்தர் தான் அடைக்கணும். அதுக்கு சாட்சி நம்ம நோவா காலத்தில் உள்ள பேழை அவர் பூட்டினது ஞாபகம் வந்ததுனால திரும்ப வந்து திறந்து விட்டுன்னு போனார். அவர் பூட்டினா அவர் தான் திறக்கணும், அவர் திறந்தா அவர் தான் பூட்டணும். ஏன் ஆசீர்வாதம் நமக்கு இல்லை? அடுத்த ஆசீர்வாத சீர்கேடு ஏன் நமக்கு வரப்போகிறது? ஏன் சமாதானம் இல்லை? பிள்ளைகள் ஏன் கீழ்ப்படியவில்லை? பிள்ளைகள் தாறுமாறா போகிறது. நாம் சரியில்லை, நாம் சரியில்லை, நாம் சரியில்லை. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தராகிய தெய்வம் சொல்லுகிறார், நீ என்னுடைய சொல்ல கேளாமல் மனம் மாறுகிறது போல நானும் உனக்கு சொன்ன வார்த்தையை செய்யாம மனம் மாறுவேன். அடுத்து மட்டுமில்ல, நீ மனம் மாறி உன்னுடைய வழியை மாற்றி மாற்றி போகிறதுனால நானும் உனக்கு ஒரு தீங்கு வரும்படி யோசனை பண்ணி கொண்டிருக்கிறேன். யாருக்கெல்லாம் புரியுது? எத்தனாவது வசனம் அடுத்தது? அதே தானா? ஆகையால் ஒவ்வொருவரும் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று குயவன் வீட்டில் கொண்டு போய் ஒரு களிமண்ணை வச்சு இந்த யூதா ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், அதை துதிக்கிற பிள்ளைகளுக்கும் துதிக்காத பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற எச்சரிக்கை காதுள்ளவன் கேட்க கடவுது. 12 வாசி. ஆனாலும் அவர்கள் ஆண்டவர் என்ன செய்வார் பாருங்க, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம். எங்களுக்கு முடியாது, எங்கள் வேலைகள் இருக்குது, எங்கள் தொழில்கள் இருக்குது, எங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணணும், எத்தேப்பியனுடைய வர்த்தகம் எங்களுக்கு வேணும், எந்த ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி ஆண்டவருடைய பரிசுத்த ஆராதனைகளை குலைத்து போடுகிற ஒரு கூட்டம், ஒரு சந்ததியாய் இருக்கிறீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். வீட்டில் இருக்கும்போது சண்டை எப்படி வருதுன்னே தெரியாது, மனைவிக்கும் புருஷனுக்கும் எப்படி வருதுன்னு தெரியாது, அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் எப்படி வருதுன்னு தெரியாது, மாமிக்கும் மாமனுக்கும் மருமகனுக்கும் எப்படி வருதுன்னு தெரியாது. என்ன இதோ எப்படியோ வந்துடுது. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, பொண்டாட்டிக்கு பிள்ளைக்குள்ள சண்டை, அக்கா தங்கச்சிக்கு சண்டை, அண்ணன் தங்கச்சிக்கு சண்டை, அக்கா தம்பிக்கு சண்டை, எங்கொட்டு வரும் தெரியாது. ஒரு காரியத்தை உண்டாக்குவாராம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆனால் அவர்கள் கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனையின்படியே நடந்து அவர் தம் தம் பொல்லாத இதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை என்ன செய்வார்? வாசிங்க பார்ப்போம். இனி 17 சொல்லுறத வேண்டாம், சொன்ன தாங்க மாட்டேன்னா 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் பாருங்க. கொண்டல் காற்று, இப்படிப்பட்டவங்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? கொண்டல் காற்று பறக்கடைக்கப்பட்டது போல பறக்கடிப்பேன். ஹல்லேலூயா. கொண்டல் காற்று பறக்கடிக்குமா போல நான் அவர்களை அவர்கள் சத்துருவுகளுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். அவர்களுடைய ஆபத்து நாளிலே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன். எப்படி? ஆண்டவர் முகத்தை காட்டாதானே இரக்கம். இப்போ நான் உங்கள் முகத்தை பார்த்து பேசினா, நான் சிரிச்சா நீங்கள் சிரிச்சலாம், நான் துக்கப்பட்டா ஐயோ பாஸ்டர் துக்கப்படியார், நான் முதுவை காட்டிட்டா எனக்கு முகம் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்கல்ல. நான் மனதுருகி இருக்கேன், நான் எரிச்சலாக இருக்கேன், ஒன்றுமே கண்டுபிடிக்க மாட்டேன், அது பாட்டு போயிடும் பாருங்க. அதுதான் கொண்டல் காற்று பறக்கடிக்காமா போல் நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். அவர்களுடைய ஆபத்து நாளிலே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18வது வசனம். அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள். எவ்வளோ கொடுமைக்கும். அதாவது தவறுக்கு மேலே தவறு, தவறுக்கு மேலே தவறு, தவறுக்கு மேலே தவறு பாருங்க. அதற்கு அவர் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள். ஆசாரியனிடத்தில் வேதமும் ஞானியிடத்தில் ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்தில் வசனமும் ஒளிந்து போவதில்லை சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு இடம் இல்லாத ஊழியம். என் காதில் கேட்டிருக்கு, நிறைய பேர் சொல்கிறேன், உங்கள் காதிலையும் நிறைய பேர் சொல்லிடுவோம், இது என்ன வெள்ளையும் வெள்ளையும் உடுக்கணுமா, சும்மா சும்மா ஆலயத்துக்கு போகணுமா, ஒரு இடம் இல்லாத ஜப கூட்டந்தாய், ஒரு இடம் இல்லாத ஊழியந்தாய், என்ன பாஸ்டரோ என்னதோ, நாங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டோமா? அவைகளே சொல்லியாச்சு, நாங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டோன்னு அவங்களே சொல்லியாச்சு. அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு என்ன இல்லை இல்லை. ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்கிறோம், உடுக்கிறோம், தெரிகிறோம். ஒரு சில தவறுகள் நம்ம செய்கிறது உண்டு. அதற்கு அவர் நம்முடைய சாட்டையினால் கையினால் அவர் அடித்து நொறுக்கி நம்மை மறுபடியும் புதிய சிருஷ்டியாக உருவாக்குற தேவன். ஆனால் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. அவையில சொல்லி நாங்கள் எல்லாம் போக மாட்டோமா? போக மாட்டோம் தான். நினைச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. எந்த ஆசாரியன்ட்ட போனால் வசனம் இல்லை, எந்த ஆலோசனை கிடைச்சாது, இவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்கணுமா? ஆண்டவர் எனக்கு மிரியாமும் ஆரோன்னு சொன்ன மாதிரி எனக்கு என்னோட ஆண்டவர் பேசலையா, எனக்கு சொப்பனம் தரலையா, எனக்கு தரிசனம் தரலையா, என் அண்ணன் மட்டமாக பேசுகிறேன்னா அவிய சொன்னது போல அது குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு உலகத்துக்குள்ள இந்த பாஸ்டர் தான் கிடைச்சாரா, இந்த பாஸ்டர் தான் பேசணுமா, இவர்கிட்ட என்ன இருக்குது, இவர் நமக்கு நம்மளும் ஆண்டவர் நான் அடிக்கடி சொல்கிறது போல நேரத்தை நிறைய கொடுத்தா ஆண்டவர் என்ன பேச மாதிரி பேசுவார் என்று சொல்லியிருக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு விதத்தில் வனஞ்சி எடுப்பார். ரோல் மாடல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஊழியக்காரனையும் கடைபிடிக்காண்டார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வனஞ்சி எடுக்கிற விதம் அவருடைய சித்தம் எப்படி தோணுதோ அந்த மாதிரி வரைஞ்செடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி இவ்வளவு வரைஞ்சி, அதாவது காட்டி கொடுத்து இப்படி செய்யணும் இப்படி செய்யணும், நானும் மனம் மாறுவேன்னு சொல்லு. அவைய மட்டும் இல்லை மனம் மாறியது, மனம் மாறுறது மட்டும் இல்லை, நான் ஒரு காரியத்தை புதுமையாக செய்ய போகிறேன் என்று சொன்ன உடனே எரேமியா எப்படி ஆகாபு பிடிச்சி கொண்டு வந்து தீர்க்கதரிசிகளை வச்சு அடி கொடுத்து சிறையில் பிடிச்சு போட்ட அந்த தீர்க்கதரிசி மிகாயாவை போல எரேமியாவுக்கு வந்த சூழ்நிலையை பாருங்க. அவனை எதுக்குறேன், ஏன் இவன்ட தான் வசனம் கிடைச்சமோ, இவன் தான் ஆசிரியர் வேலை செய்ய முடியுமோ, பலியிடக்கு வேற யாரும் இல்லையோ என்று இருதயத்தில் இருமாப்போடு சிந்திக்கிறார்கள். வாசிங்க, எத்தனாவது வசனம்?
18 ஞானியிடத்தில் ஆலோசனையும் தீர்க்கதரிசியிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினால் வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். என்னத்தினால வெட்டி போடுறோமா? நாவினால. இது நம்ம ஒரு பக்கம் வளைஞ்சுன்னு சொன்னால் அது 2 பக்கம் வளைஞ்சு போவோம், ஸ்திரம் இல்லை. இந்த நாவுனால வெட்டி போடுவேன்னா இல்லாததையும் உள்ளதையும் நம்ம மனசில் தோணியதையும் யோசித்ததை எல்லாம் பிணைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, என்றார்கள், வாருங்கள் என்றார்கள். கர்த்தாவே, நீர் என்னை கவனித்து என்னோட வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். நன்மைக்கு தீமையை சரிகட்டலாமோ? என் ஆத்துமாவுக்கு படிகுழியை வெட்டுகிறார்களே. உம்முடைய உக்கிரகத்தை அவர்கள் விட்டு திரும்பும்படிக்கு நான் அவர்களுக்கு நன்மையை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தார்களோ. நான் இப்போ என்ன உங்கள் மத்தியில் கொண்டு வரேன். நான் உங்களை கடிஞ்சு கொண்டது, உங்களை எச்சரித்தது, உங்களை திட்டினது, உங்களை பேசினது, ஆராதனைக்கு வரலன்னு பேசினதெல்லாம் உங்கள் நன்மைக்காக செய்தேன் உள்ளதை, நான் நன்மைக்காக செய்தேன் சொன்னேன் என்பதை என் தேவன் நடுவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை ஒருக்க வாசிங்க. 20வது வசனம். எரேமியா 15வது அதிகாரம் 1, 2, 4 வாசிங்க. எரேமியா 15. கர்த்தர் என்னை நோக்கி சாமுவேலும் ஊழியக்காரன ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு நயமாக பேசாமல், ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லி அவனுக்கு விரோதமாய் உங்கள் இருதயத்தில் இல்லை நாவினால் இல்லை சிந்தனையினால் எதையாவது யோசிப்பீங்கன்னா, நிச்சயம் சொல்கிறேன், சாமுவேலும் மோசையும் குறுக்கை வந்தாலும் உங்களுக்காக மன இறங்க மாட்டார். வாசிங்க பார்ப்போம். 1வது வசனத்தை ஒரு காலண்டி வாசிங்க. ரெண்டாவது வசனத்தை வாசி. 4 வாதம் வருமா? 4 வாதம். சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு எதிரான தகுதி உள்ளவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்பு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் என்று 4 வாதையும் உண்டாகுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது வசனத்தை வாரு. கொன்று போட பட்டயமும், பிடித்து இழுக்க நாய்களும், பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும், பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்றார். மேலே சொன்ன வார்த்தைக்கு 4க்கும் கீழே உள்ள 4 கிரியை, அதாவது என்னெல்லாம் நடக்கும் என்பதை ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார். கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவும் ஆகிய மனாசே, 4வது வசனம் தானே, வாசிங்க. மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். ஹல்லேலூயா. எரேமியா 14வது அதிகாரம் 10 வாசிங்க. எரேமியா 14:10 அடக்கி கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆகையால் பிரியமாயிராமல் நினைத்து, உண்மையாக சொல்கிறேன், நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தர் நினையாமல் இருக்கிறது வரைக்கும் நம்ம பாக்கியவா. இப்போ ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை
ஆண்டவருடைய பரிசுத்த ஆராதனையை கொலைச்சு போட்டு ஆண்டவருக்கு உடன்படிக்கையை சீர்கெடுத்து விட்டு அவன் தன் வழியில் தன் யோசனையின்படி இருக்கும்போது கர்த்தர் மனம் மாறும்போது ஆண்டவர் மனமாறே அவருடைய யோசனை செய்து ஒரு காரியத்தை செய்வார். அந்த காரியம்தான் இந்த 4 வாதை. 15வது வசனத்தில் சொல்லப்பட்ட வாதை அவர் செய்ய நினைக்கிற காரியம்தான் இந்த 4 வாதை. ஒன்றன் பின்னாய் நம்மளை துரத்தி கொண்டே இருக்கும், அலைய விட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11வது வசனம், கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். எப்படி பண்ண? வாசிங்க பாப்போம். 11. பாத்தியாளா? இதை நம்ம சொன்னா யாருக்கும் புரியல. நம்ம ஊழியமே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே யாருக்கு என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கு இப்படி இருக்குன்னு கேட்டு செய்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பிரதிபலிக்கிறது. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? எத்தனாவது வசனம் வரை வந்தான்? 12. 13 வாசி. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதே நீங்கள் பட்டயத்தை எப்படி எரேமியா சொல்றான், ஆண்டவர் நீர் இப்படி சொல்லலாமா? அந்த ஜனங்கள் எல்லாம் பட்டயம் காண மாட்டீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு இந்த தேசத்துல எல்லாம் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறாரேன்னு சொல்றான். நீர் இப்படி சொல்ற. எரேமியா பார்த்து என்ன சொன்னாரு ஆண்டவர்? இவர்களுக்காக நன்மை வரும்படி நீ திறப்பில் நிற்காதுன்னு சொல்றாரு. உடனே எரேமியா கேட்கிறான், ஆண்டவர் அப்படி எல்லாம் ஆண்டவர். இதான் குழப்பம். எரேமியா ஆண்டவர் சொன்னா சரின்னு சொல்லி சத்தம் கண்டா போனா ஒரு ஓத்திரம் இல்லை. அடிச்சு நொறுக்கி போடும்போது அப்படியே எரேமியாவை பாருங்க. திரும்ப சொல்ல, ஆண்டவர் அப்படி சொல்லப்படாது, ஆண்டவர் கட்டளை போடிய அந்த அதிகாரத்தை கொடுத்தது கர்த்தர். காரணம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுனால ஆண்டவரோடு எதை பேசினாலும் அவர் அதை சகாயமாக எடுப்பார். குற்றம் கண்டுபிடிக்காத தேவன். ஆண்டவருக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்காக ஆயத்தப்பட்டு ஆண்டோடைய வார்த்தையின்படி சொல்லி, ஆண்டோடைய வசனத்தின்படி சொல்லி, ஆண்டோடைய நாமம் விளங்கும்படியாக தன் ஜீவனை பாராமல் துணிஞ்சு நிற்கிறவனை எந்த குற்றம் செய்தாலும் கண்டுபிடிக்காத தேவன். அதான் வைராக்கியமாக இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஒரு சில குற்றங்களை கர்த்தர் கண்டும் காணாமலும் போயிடுவார். வைராக்கியம் வேணும். ஆண்டவருடைய ஆராதனையில் வைராக்கியம் வேணும். ஆண்டவருக்காக எதையும் செய்ய, எதையும் இழக்க, தன் ஜீவனை கூட இழக்க ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டார். அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவர் ஒருத்தனை சொன்னா மட்டும் சொல்லணும், சொல்லாம பைபிள் தூக்கிய எவனையும் குறை சொல்லாதுங்கன்னு சொல்லிடு. அவர் குற்றம் கண்டுபிடிக்கிற தேவன் அல்ல. சிந்திச்சு பாருங்க. அங்கே கேட்குற ஆண்டவர் அப்படி அல்ல. இந்த தேசத்தில் எத்தனையோ தீர்க்கதரிசி வந்தனும், எல்லாரும் இந்த 400 தீர்க்கதரிசியை போலன்னு வச்சுக்கோமே, வந்து உங்களுக்கு பட்டயம் இல்லை, உங்களுக்கு பஞ்சம் இல்லை, உங்களுக்கு வியாதி இல்லை, உங்களுக்கு கஷ்டம் இல்லை, நீங்கள் சுகமாக வாழுவீங்க, சுகமாக வாழுவீங்க என்ன தீர்க்கதரிசிகள் சொன்ன. அவர் சொன்னார், அட பாவமே நான் இப்படி சொல்லவே இல்லை, நான் இப்படி சொல்லவே இல்லை. சிந்தித்து பாருங்கள். எரேமியா சொல்ற, ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்லி சொன்ன. அட பைத்தியக்காரா, நீ நான் சொல்லியதை கேட்குற, நீ சொல்லியதை சொல்ற. அவனும் அப்படி அல்ல. அவங்க சாப்பாட்டுக்காக, அவங்க பிழைப்புக்காக குறி சொல்லி, ஆண்டுடைய நாமத்தை சொல்லி, ஆண்டுடைய வார்த்தை சொல்லி பிழைப்பு நடத்தி பிள்ளைகளை டாக்டருக்கும், எம்பிபிஎஸ் ஆகுது டாக்டருக்கும், என்ஜினியருக்கும் 50 லட்சம், 1 கோடி, 30 லட்சம், 20 லட்சம், 15 லட்சம்னு லஞ்சம் கொடுத்து படிக்க வைப்பதற்காக அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். கழிஞ்ச காலத்துக்கும் இந்த காலத்தையும் சேர்த்து சொல்லியாச்சு. நான் அவங்ககிட்ட பேசவும் இல்லை. அதான் சொல்கிறேன், ஆண்டவருடைய
எந்த ஆசீர்வாதமும் எந்த நன்மையும் வரத்தில் இருந்து வருகிற ஈவு. அந்த ஈவு நமக்கு கிடைச்சா நமக்கு வேதனை கூட்ட மாட்டார், நமக்கு நன்மையை பெருகுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. அவருடைய ஆராதனை புறக்கணிக்காமல், அவர் பரிசுத்த ஆராதனை சீர்கழிக்காமல், என்னதான் தலை போகிற இடவாட இருக்கட்டும், நம்ம அப்பாயோ அம்மையோ பிள்ளைகளோ ஏதாவது ஒரு மரணம் இல்லாத பட்சத்தில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டால் கூட ஆண்டோடைய சமூகத்தில் வந்து மன்றாடினா தான் டாக்டருக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சம் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தையே இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்றார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்றார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் நானும் சொல்லி இருக்கலாம், வேலை செஞ்சாதான் பணம் வரும், வேலை செஞ்சாதான் பணம் வரும், பணம் வந்தால் தான் நமக்கு ஊழியம் நடத்த முடியும். நீங்கள் எல்லாம் தசம பாகம் கொண்டு தந்தது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கொண்டு தரணும்னு சொல்லி உங்களை புஷ் பண்ணி வேலைக்கு அனுப்பிட்டு கடைசியில் உங்கள் ஆத்மா நாசமாக போவோம், பிழையாமல் போகல. நானும் செத்து போகிறேன், என்ன BMW காரில் தான் சுற்றுலாமே. 15வது வசனம், ஆதலால் நான் அனுப்பாது இருந்தோம் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்தில் பட்டமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்க தரிசிகளை குறித்து, இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் செத்து போவார்கள். அந்த இடத்துல நானும் என் குடும்பத்தையும் கர்த்தர் வச்ச மாட்டார். அடிச்சு சொல்றேன், உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லாம என்னையும் என்னுடைய சந்ததியும், சந்ததியை சொல்லுங்க எனக்கு தெரியல, சந்ததியும் விழ வைக்க மாட்டார், நரகத்தில் கொண்டு போக விட மாட்டார். நான் தப்பித்துக் கொள்வேன், நீங்கள். ஹல்லேலூயா. 14, என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனை உள்ள அடியினால் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். நான் வெளியே போனால் இதோ பட்டயத்தால் கொல்லப்படுவார்கள், நகரத்தில் வந்தால் இதோ பஞ்சத்தால் வருந்துகிறவர்கள் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ஒன்றும் அறியாமல் தேசத்தில் அலைகிறார்கள் என்னும் இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்ல என்று சொன்னார். ஞானம் இருந்தா, ஆவல் இருந்தா இந்த வார்த்தைகளை வீழ போய் ஒன்று கூட வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:10 எத்தனை பேர் வாசித்தாங்க? நான் வெளியே போனால் இதோ பட்ட 18 வரை வாசிங்க. உபாகமும் 9வது அதிகாரம், உபாகமும் 9, 18 to 19. உபாகமும் 9, 18 to 19. கர்த்தரை கோபப்படுத்தினதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரகத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்கிற பிள்ளைகள் குறுக்க விழுந்ததுதான். யாருக்கெல்லாம் புரியல? ஒரு காகட 9, 10 வாசிங்க பார்ப்போம். இல்லை 18, 19. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக இரவும் பகலும் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. உங்களை அழிக்கும்படி கோபத்திற்கும் பயந்திருந்தேன்.